உடனே கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் வரும்போது அந்த மாதா கோயிலுக்கு திரும்ப வண்ணம் பூசுறாங்க. வண்ணம் பூசும்போது என்ன பண்ணாங்கன்னா, என்ன இந்த கோயிலே இப்போ வண்ணம் பூசுறாங்களே, நம்ம எங்கே போகிறதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதியில் இந்த புறாக்கள் எல்லாமே மசூதியில் போயிட்டு குடியேறுது. அந்த குடியேறும் போது மசூதியில் இருக்கிற புறா இந்த புறா மொத்தமாக எல்லாமே ஒரே மாதிரி பழகுது. அடுத்ததான் மசூதிலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது எந்த கோயில் போது சிவன் கோயில் வெள்ளாயிடுச்சு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பூஜை முடிஞ்சிச்சு. அதே சிவன் கோயிலுக்கு வராங்க. எல்லாமே வழிபட போன எல்லாருமே கத்தி கடம்பரை கும்போட நின்றுட்டு இருக்காங்க. புறாக்கள் கேட்குது, அம்மா ஒரு சின்ன புறா கேட்குது, என்னம்மா இங்க எல்லாருமே கத்தி கடம்பரையோட நின்றுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்ல அவங்க மதத்தினால மதம் பிடிச்சி விட்டது, அதனால அவங்க அருவா கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லும் போது, அப்போ நம்பமா அப்படின்னும் போது நம்மளுக்கு அது எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லி பேசும்போது அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா யாரோட நினைவு நாளில் வந்திருக்கோம் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவரோட நினைவு நாள் 69 நினைவு நாள் அனுசரிக்கும் விதமாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கான விழிப்புணர்வு மாரத்தான நடத்திருக்கோம். ஸோ யார் இவர் அம்பேத்கர்? சட்டமேதை. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தா சட்டமேதை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற வசதிகள் வந்து பார்த்தோன்னா எவ்வளவோ இருக்கு. ஸோ படிக்கலாம், யார் நினைச்சாலும் எங்கே வேணாலும் டிராவல் பண்ணி படிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ படிப்பை தவற விடவும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம, எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியும் இல்லாம இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா படிச்சு முன்னேறி காமிச்சிருக்காரு. கல்வி ஒன்றே அற்றம் காக்கும் கருவி. அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் தான் டாக்டர் அம்பேத்கர். ஸோ அவரோட நினைவு நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளது வெற்றியோ அம்பேத்கரோட பொன்மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ கடமையை செய். நீ யார் பாராட்டாலும் சரி, யார் பாராட்டாம விட்டாலும் சரி, உனக்கு என்ன கடமை விதிச்சிருக்கோ நீ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இரு. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவ. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா நம்மளோட எனிமி கூட, நம்மளோட பகையும் கூட வந்து பார்த்தா நம்மளை பாராட்டுவான். இது அம்பேத்கரோட பொன்மொழிகள். ஸோ நம்மளோட கடமை என்ன? இன்னைக்கு இருக்கிற மாணவ செல்வங்களோட முக்கியமான கடமை என்ன? படிப்பு. நம்ம படிப்புல எந்த வகையிலும் வந்து பார்த்தா சமரசமே செய்யக்கூடாது. ஸோ நம்மளோட உடனே கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் வரும்போது அந்த மாதா கோயிலுக்கு திரும்ப வண்ணம் பூசுறாங்க. வண்ணம் பூசும் போது என்ன பண்ணாங்கன்னா, என்ன இந்த கோயிலே இப்போ வண்ணம் பூசுறாங்களே, நம்ம எங்கே போகிறதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதியில் இந்த புறாக்கள் எல்லாமே மசூதியில் போயிட்டு குடியேறுது. அந்த குடியேறும் போது மசூதியில் இருக்கிற புறா இந்த புறா மொத்தமாக எல்லாமே ஒரே மாதிரி பழகுது. அடுத்ததான் மசூதிலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது எந்த கோயில் போது சிவன் கோயில் வெள்ளாயிடுச்சு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பூஜை முடிஞ்சிச்சு. அதே சிவன் கோயிலுக்கு வராங்க. எல்லாமே வழிபட போன எல்லாருமே கத்தி கடம்பரை கும்போட நின்றுட்டு இருக்காங்க. புறாக்கள் கேட்குது, அம்மா ஒரு சின்ன புறா கேட்குது, என்னம்மா இங்க எல்லாருமே கத்தி கடம்பரையோட நின்றுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்ல அவங்க மதத்தினால மதம் பிடிச்சி விட்டது, அதனால அவங்க அருவா கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லும் போது, அப்போ நம்பமா அப்படின்னும் போது நம்மளுக்கு அது எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லி பேசும்போது அந்த கதை. உடனே கிறிஸ்துமஸ் வருது. கிறிஸ்துமஸ் வரும்போது அந்த மாதா கோயிலுக்கு திரும்ப வண்ணம் பூசுறாங்க. வண்ணம் பூசும்போது என்ன பண்ணாங்கன்னா, என்ன இந்த கோயிலே இப்போ வண்ணம் பூசுறாங்களே, நம்ம எங்கே போகிறதுன்னு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு. அந்த மசூதியில் இந்த புறாக்கள் எல்லாமே மசூதியில் போயிட்டு குடியேறுது. அந்த குடியேறும் போது மசூதியில் இருக்கிற புறா இந்த புறா மொத்தமாக எல்லாமே ஒரே மாதிரி பழகுது. அடுத்ததான் மசூதிலேயே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது எந்த கோயில் போது சிவன் கோயில் வெள்ளாயிடுச்சு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல பூஜை முடிஞ்சிச்சு. அதே சிவன் கோயிலுக்கு வராங்க. எல்லாமே வழிபட போன எல்லாருமே கத்தி கடம்பரை கும்போட நின்றுட்டு இருக்காங்க. புறாக்கள் கேட்குது, அம்மா ஒரு சின்ன புறா கேட்குது, என்னம்மா இங்க எல்லாருமே கத்தி கடம்பரையோட நின்றுட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்ல அவங்க மதத்தினால மதம் பிடிச்சி விட்டது, அதனால அவங்க அருவா கத்தியோட நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லும் போது, அப்போ நம்பமா அப்படின்னும் போது நம்மளுக்கு அது எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லி பேசும்போது அந்த கதை.